கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கூட இந்த வேளையிலே நாம் கூடி வரும்படியாய் தேவன் கிருபை செய்தபடியினால் என் தேவனை நன்றியோடே துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபையினாலே 6 மாதங்களை நாம் கடந்து வர நம்மை நடத்தினார். 7வது மாதத்திலும் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையுள்ள தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாம் துதித்து ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இப்பொழுதும் அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 40வது அதிகாரம் 17வது வசனம். Psalm 40 verse 17. நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும் என்று கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனாகிய தாவீது எழுதினதான இந்த சங்கீதத்திலே கர்த்தர் எப்படி இருக்கிறார் என்பதை அனுபவபூர்வமாக அவர் அறிந்து உணர்ந்து இந்த சங்கீதத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையிலே உணராததை, அறியாததை, தெரிந்து கொள்ளாததை தாவீது எழுதவில்லை. அவர் தேவனுடைய இருதயத்தின் நினைவுகளையும் கூட அறிந்து செயல்பட்டவர் என்று தான் நாம் பார்க்கணும். அதனால்தான் தேவனே அவரை குறித்து ஒரு நல்ல சாட்சி கொடுத்திருக்கார். என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன், என் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் அவன் நிறைவேற்றுவான் என்று சொல்லி. அப்போது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருந்து அவருடைய காரியங்களை எல்லாம் செய்வதற்கு அவன் தேவனோடு ஒன்றித்திருந்தார். நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தாலும் கூட அவர் அதிகமாய் தேவனோடு ஈடுபாடுள்ளவராயிருந்தார். ஆகவே நாமும் கூட இந்த 7வது மாதத்தின் இந்த முதல் நாளிலே இருந்து நாம் இந்த உலகத்திலே இருந்தாலும் எல்லாரை போல பாடுகளும் பலவீனங்களும் சோர்வுகளும் நம்மை சூழ்ந்திருந்தாலும் கூட நாம் அதிகமாய் தேவனோடு கூட இடைப்படக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக தாவீதை போல கடைசி வரையிலும் எந்த நோக்கத்திற்காக தாவீதை கரம் பிடித்தாரோ அந்த நோக்கத்திலே தேவன் நம்மையும் நடத்தி ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். எங்கே தாவீதனுடைய இந்த வார்த்தையிலே, இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் என்று தன்னை குறித்தும் அவர் அறிந்திருக்கிறார். அதே போல கர்த்தரை குறித்தும் அவர் அறிந்திருக்கிறதை சொல்லுகிறார். கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். இந்த பூமியிலே நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் தான். ஆனால் இந்த சிறுமையும் எளிமையுமான என்மேல் தேவன் எப்படி இருக்கிறார் என்றால் நினைவாயிருக்கிறார். ஒருத்தரை எப்பொழுதுமே நினைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயத்தில் அவர்களோடு கூட ஒருமித்திருக்க வேண்டும், ஒன்றித்திருக்க வேண்டும், பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லாத பட்சத்தில் நாம் ஒருவரை எப்பொழுதும் நினைக்க முடியாது. இப்போ தாவீது தைரியமாய் சொல்லுகிறார், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. தாவீதனுடைய குடும்பத்திலும் கூட அவருடைய சகோதரர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்களிலே அந்த 12 கோத்திரத்தில் எத்தனையோ லட்சங்கள் இருக்கிறார்கள்.
ஆனால் ஸ்பெஷலாக தாவீது மாத்திரம் தைரியமாக இதை சொல்லுகிறார், என் மேல் நினைவாயிருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிகள் இருந்தாலும், நம்முடைய இந்திய தேசத்தில் கூட 143 கோடி ஜனங்கள் இருந்தாலும் கூட, நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக, இருதயத்திற்கு ஏற்றவர்களாக, அவருடைய இருதயத்தில் உள்ளவைகளை நிறைவேற்றுவதற்கு நம்மை சமர்ப்பணம் செய்தவர்களாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால், நாம் எந்த மூலையில் இருந்தாலும் தேவன் நம்மேல் நினைவாயிருப்பார். அல்லேலூயா. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண தன்னுடைய தாசனாகிய தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்து, தைல கொம்பிலே தைலத்தை, அபிஷேக தைலத்தை நிரப்பிக்கொண்டு நீ போ என்று சொன்னார் ஈசாயின் வீட்டிற்கு. சாமுவேலும் கீழ்ப்படிந்து போனார். அங்கே ஈசாய்க்கு 8 குமாரர்கள். தாவீது கடையானவர். பலி விருந்துக்கு ஈசாயை அவருடைய குடும்பத்தையும் அழைத்தார். சாமுவேல் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் தான் அழைத்தார். ஆனால் ஈசாய் தன்னுடைய பிள்ளைகளில் எல்லாரையும் அழைத்தாரே, ஆனால் தாவீதை மாத்திரம் அழைக்கவில்லை. தாவீது எப்பொழுதும் போல தன் தகப்பனுடைய ஆடுகளை அவர் மேய்க்க சென்று விட்டார். ஒரு பெரிய விருந்து, ஒரு விசேஷித்த விருந்து. தாவீது தான் கடைசி பிள்ளை, கடைக்குட்டி. பார்க்க போனால் விசேஷமாக தாவீதை தான் கூட்டிகிட்டு போயிருக்கணும், செல்ல பிள்ளை அப்படின்ட்டு. ஆனால் அப்படி இல்லை. அங்கே தாவீது அந்த விருந்துக்கு, அந்த விருந்தினுடைய காரியங்களே தெரியாமல் அவர் ஆடு மேய்க்க போய் விடுகிறார். ஈசாய் தன்னுடைய பிள்ளைகளிலே மேன்மையானவர்கள், மிலிட்ரியில் இருந்தாங்க, பலசாலிகளாக இருந்தாங்க, அவங்கள தான் விருந்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். தாவீதை நினைக்கப்படவில்லை. தாவீதுக்கு என்ன விருந்துக்கு போகிறதுக்கான தகுதி இல்லையா? ஏனோ தெரியல, அந்த குடும்பம் தாவீதை நினைக்கலை. தகப்பனும் நினைக்கலை, சகோதரர்களும் நினைக்கலை. ஆனால் தாவீதினுடைய சாட்சியை பாருங்க, கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். சாமுவேல் நினைக்கலை, ஈசாயும் நினைக்கலை, தாவீதின் சகோதரர்களும் நினைக்கலை. பலி விருந்து, அங்கே பலி செலுத்தப்பட்டு விருந்து நடக்கிறது, அழைக்கப்பட்டிருக்காங்க. சாப்பிட்றதுக்கு முன்னால் அந்த தைல கொம்பில் இருக்கக்கூடிய தைலத்தை, அபிஷேக தைலத்தால் தேசத்துக்கே ராஜாவை அபிஷேகம் பண்ண சாமுவேல் காத்துக்கிட்டு இருக்கார், ஆவலாக இருக்கிறார். ஈசாயை சொல்லுகிறார், உன் பிள்ளைகளை அனுப்புப்பா. யார் அபிஷேகம் பண்ண போகிறார் தெரியல. கர்த்தர் முதல் ஆள் அனுப்புகிறார். முதல் மூத்த மகனை ஈசாயை அனுப்புகிறார். பார்க்க நல்லா பராக்கிரமசாலியாய், யுத்த வீரனாய், இராணுவ வீரனாய் அவர் காணப்படுறார். உடனே சாமுவேலும் பார்க்குறார், ஓஹோ பரவாயில்ல, நல்ல ஒரு பலசாலி, நல்ல ஒரு வீரன், நல்ல யுத்த வீரன், பார்க்கவே நல்ல ஆஜாகமானவாக இருக்கான் அப்படின்ட்டு தைல கொம்பை கையில் எடுத்துக்கிட்டார். அந்த அபிஷேக தைலம் நிறைந்த தைல கொம்பை எடுத்துக்கிட்டு, இவன் தானாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி அவனை அபிஷேகம் பண்ணலான்ட்டு போகிறாரு. கர்த்தர் சொல்லால், இவன் அல்ல அப்படின்றார். ஓ, இவனை விட இன்னும் பராக்கிரமசாலி இருக்காங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தையா கடந்து வர பண்ணுகிறார். ஒவ்வொருவரையும் சாமுவேல் பார்க்கும்போது இவனாக்கும் என்று சொல்லி அவர் ஆவலாம் அபிஷேகம் பண்ண இந்த தைல கொம்பை எடுத்து தைலத்தை சிரசின் மேலே ஊற்ற நினைக்கிறார். மைட்டிரி மாதிர லபரா லெபதூர லபரா ஷாதிரந்தரல மசுத்தரலாரிக்கபரா. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், சாமுவேலே நீ பார்க்குற மாதிரி நான் பார்க்க மாட்டேன்னுட்டார். மனுஷன் பார்க்கிற பிரகாரமாக நான் பார்க்கிற தேவன் அல்ல. நீ தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கூட, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறவனாக இருந்தாலும் கூட, பார்வை வித்தியாசமாகத்தான் இருக்கிறது.
நான் அபிஷேகம் பண்ண நினைத்தவன் யார் என்று உன்னால் அறிந்து கொள்ள முடியலை. நீ வெளி தோற்றத்தை பார்க்குற, ஆனால் நான் மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நான் பார்க்கிற தேவன் அல்ல. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நான் உள்ளத்தை பார்க்கிற தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வெளி தோற்றத்தை கண்டு மயங்குகிற தேவன் அல்ல. நம்முடைய உள் தோற்றத்தை கண்டு அதிலே அவர் இருப்பார், அவருக்கானது இருக்கும் என்று சொன்னால் அவர் சந்தோஷப்பட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், நம்மை மேன்மைப்படுத்துகிறவராய், உயர்த்துகிறவராய் இருக்கிறார். எல்லா பிள்ளைகளையும் கடந்து போயாச்சு. ஈசாயை கேட்குற, வேற அவ்வளோதான் பிள்ளைகளா? அப்போ தான் ஈசாய் சொல்கிறா, இல்லை இல்லை, இன்னும் ஒருத்தன் இருக்கான், ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். இராணுவ வீரர்கள் எல்லாம் ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. வீட்டில் விருந்துக்கு அப்பாவோட வந்தவங்கெல்லாம் ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. கர்த்தர் அவர்களை அங்கீகாரம் பண்ணலை. அவ்வளவுதானா? ஆனால் கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார். இங்கே போய் அவன் ஈசாயின் பிள்ளையில் ஒருத்தன் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு என்று சாமுவேல் கேட்க, இன்னும் எல்லோருக்கும் கடையானவன் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். தாவீது சொல்கிறார், நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். ஒரு விருந்துக்கு கூட குடும்பமாய் போய் ஒரு விருந்தில் கலந்து கொள்வதற்கு கூட தகுதியில்லாத ஒருவனை போலத்தான் நான் காணப்பட்டேன், காணப்படுகிறேன். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். ஆனால் என் தகப்பன் நினைக்கவில்லை, என் உடன் பிறந்த சகோதரர்கள் நினைக்கவில்லை, ஏன் அபிஷேகம் பண்ணும்படி அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியாகிய சாமுவேலும் கூட நினைக்கவில்லை. ஆனால் கர்த்தரோ என் மேல் நோக்கமாயிருக்கிறார். அல்லேலூயா. அரேலே பேஷபேல அதிராதிரந்த மஷித்தரல் ஆதிக்கபூதரளம. நம்மேல் தேவன் நினைவாயிருக்கிறார். ஒதுக்கப்பட்டிருக்கலாம், விலக்கப்பட்டிருக்கலாம், அல்லது புறந்தள்ளப்பட்டிருக்கலாம், நினைவிலேயே இல்லாமல் நாம் காணப்படலாம், அல்லது மற்றவருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் பரியாசத்திற்கும் ஆளானவர்களாக இருக்கலாம். எல்லோரும் குடும்பத்தில் இருந்தாலும் கூட நம்மை நினைத்து நம்மோடு கூட உறவாட, பேச, அப்படிப்பட்ட அன்பின் கிரியைகள் இல்லாமல் நாம் ஒருவேளை ஒதுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தாவீதனுடைய அந்த சாட்சியும் அந்த கிரியைகளையும் தேவன் அவருக்கு செய்ததான காரியங்களையும் அவர் விளக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், உலகத்திலே நான் சிறுமையும் எளிமையுமானவன் தான், என் குடும்பத்திலும் நான் சிறுமையும் எளிமையுமானவன் தான், எல்லாருடைய பார்வையிலும் நான் ஒரு ஆட்டுக்காரன் தான், மேய்ப்பன், சிறுமையும் எளிமையுமானவன் தான். ஆனால் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என் கேடகமும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறார் என்று அவருடைய கிரியைகளை அவர் வெளிப்படுத்துகிறார். சாமுவேல் சொல்கிறார் ஈசாயின் இடத்துல, சீக்கிரமாக அந்த பிள்ளையாண்டனை வரவழி. ஆடுகளை மேய்த்து கொன்ற தாவீதை வரவழைக்கிறார்கள். சாமுவேல் பார்க்கிறார், மற்ற மூத்த சகோதரர்களைப் போல, அந்த மிலிட்ரி மேன்களை போல, இராணுவ வீரர்களைப் போல தாவீது இல்லை. மற்ற சகோதரர்களைப் போல தாவீதில் முற்றிலுமாய் வேறுபட்டவராய் காணப்படுகிறார். வசனம் சொல்லுகிறது, அழகாயிருந்தான், அழகாயிருந்தான், சௌந்தரியமாயிருந்தான், அழகிய கண்கள், சிவந்த மேனி என்று பெண்களை வர்ணிப்பதை போல தாவீதை இந்த இடத்துல ஆவியானவர் வர்ணித்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அழகை தேவன் தாவீதுக்கு கொடுத்தார் என்றால் அது தேவனுடைய அந்த மகிமையின் பிரசன்னத்தினால் உண்டானது.
ஏனென்றால் தாவீது எப்பொழுதுமே தேவனை புகழ்ந்து புகழ்ந்து எக்காலத்திலும் அவருடைய துதி என் வாயில் இருக்கும் என்று சொல்வதைப் போல, எக்காலத்திலும் நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன் என்பதைப் போல, அந்த துதி ஸ்தோத்திரங்களினாலே தாவீது நிறைந்திருந்ததினாலே அவன் விசேஷித்த அழகுள்ளவனாய் காணப்பட்டான். கர்த்தர் சொன்னார், இவன்தான் நீ பார்த்தவங்கெல்லாம் நான் பார்க்கலப்பா, நான் பார்த்தது தாவீது, அவன் உள்ளத்தை நான் பார்த்தேன். இப்போ கூட நான் வெளி தோற்றத்தை நீ பார்க்குற அழகுள்ளவன், சௌந்தரியம் உள்ளவன், அழகிய கண்கள் உள்ளவன் என்றெல்லாம் வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறான். ஆனால் உள்ளம் அதை விட அழகு, அவனுடைய உள்ளம் அதை விட அழகு. அங்கே அவன் என்னை வைத்து ஆராதித்து கொண்டிருக்கிறான். அருமையான தேவ பிள்ளையே, இந்த 7வது மாதத்திலே கர்த்தர் உங்களையும் என்னையும் நினைத்திருக்கிறார். நம்மேல் நினைவாய் இருக்கிறேன் என்றவர் சொல்லுகிறார். நம்மேல் நினைவாய் இருக்கிற தேவனை, அல்லது நம்மேல் தேவன் நினைவாக இருப்பதற்கு நாம் தேவனோடு எப்போதும் இடைப்படுகிறவர்களாய், தேவனோடு எப்போதும் உறவாடுகிறவர்களாய், தேவனோடு எப்போதும் பேசுகிறவர்களாய், தேவனோடு எப்போதும் நாம் ஒன்றித்திருக்கிறவர்களாய், தேவனை நாம் எப்பொழுதும் ஆராதித்தவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய், துதிக்கிறவர்களாய், ஸ்தோத்தரிக்கிறவர்களாய், தேவனையே சதா காலமும் சேவிக்கிறவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் இந்த பூமியில் நாம் தான் அழகானவர்கள். நம்முடைய உள்ளம் கேடுபாடாய் இருக்காது. அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்பதை போல உள்ளம் அழகாக மாறிவிடும். அதை ஆவியானவர் அழகாக மாற்றி விடுவார். தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் அந்த இடத்துல நிறைந்தால் அது அழகாக மாறிவிடும், பரலோகமாய் மாறிவிடும். அப்படி நம்மை மாற்றும்படியாகத்தான், அப்படி நம்மோடு கூட இணைந்து செயல்படுவதற்காகத்தான் தேவன் விரும்புகிறார். ஆகவே அவர் நம்மேல் நினைவாயிருக்கிறார். இந்த 7வது மாதத்திலே கர்த்தருடைய ஆவியார் நமக்கு சொல்வது, கர்த்தர் நம்மேல் நினைவாயிருக்கிறார். கர்த்தர் நம்மேல் நினைவாயிருக்கிறார். தாவீது அதை சாட்சியாய் சொன்னதை போல நாமும் அதை அனுபவபூர்வமாக உணர்ந்து சாட்சியாக இந்த ஜூலை மாதத்திலிருந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்முடைய பரலோக பிரயாணம் வரையிலும் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். நான் தள்ளப்பட்டவனாய், ஒடுக்கப்பட்டவனாய், விலக்கப்பட்டவனாய், அல்லது புறந்தள்ளப்பட்டவனாய், நினைவு கூறப்படாதப்பட்டவனாய், எந்த ஒரு விசேஷத்திலும் என்னை விசேஷித்தவனாய் நினைக்காதவர்கள் மத்தியிலே தேவன் என்னை நினைத்து என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், உயர்த்தி வைக்கும்படியாக என்மேல் நினைவாய் இருக்கிறார் என்ற சாட்சியை நாம் பரம் சொல்லும் வரையிலும் இந்த பூமியிலே பறைஞ்சாற்ற வேண்டும் என்றால் நாம் தேவனோடு இணைந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அவர் நம்மேல் நினைவாயிருக்கிறார். அந்த நினைவுகள் எப்படிப்பட்டது என்றும் அவர் சொல்லுகிறார். ஏசாயா 55வது அதிகாரத்தில் 8-9 நாம் வாசிக்கும்போது, நாம ஒன்றை நினைப்பதை போல அல்ல. என்னை இப்படி நினைப்பாரா, அப்படி நினைப்பாரா என்று அப்படி அல்ல. ஏன்னா இங்கே நம்ம வாசிக்கிறதான இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்தது. அதாவது நம்முடைய நினைவுகள் எல்லாம் குறுகினது, சிறியது. இப்போ டைம் பீங் எதை நம்ம பார்க்குறோமோ அல்லது நினைக்கிறோமோ அதுதான். ஆனால் தேவனுடைய நினைவு உயர்ந்ததாம், உயர்ந்தது. தாவீது அவர் நினைச்சார். எப்படி நினைச்சாரு? ராஜாவா நினைச்சார். உயர்ந்தது. தாவீது கூட நினைச்சிருக்க முடியாது, கனவுல கூட நினைச்சிருக்க முடியாது. தாவீது இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜா, அவர் ஆடுகளை மேய்த்துக்கிட்டு இருந்தார். இல்லை அவர் தகப்பனார் ஈசாய் கூட நினைச்சிருக்க மாட்டார். தாவீது ராஜாவன் நினைச்சிருப்பாரா? இல்லை அவன் உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாம் மிலிட்ரிமேன்லாம் நினச்சிருப்பாங்களா? அப்படியே அவன் அங்கே அந்த யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல வந்தப்போ மூத்த சகோதரன் விரட்டுறான். எவ்வளோ உனக்கு திமிரு, எவ்வளோ அகங்காரம், உனக்கு எவ்வளோ தைரியம், வேடிக்கை பார்க்கல வந்திருக்க,
ஆடை மேய்க்கிறத விட்டு வேடிக்கை பார்க்கையா வந்தா அப்படின்ட்டு விரட்டுறார். யாரும் நினைக்கலைங்க, யாருமே நினைக்கல. யாரும் நினைக்காத நினைவுகளை, பூமியிலே யாருமே நினைக்காத நினைவுகளை தேவன் நமக்காக நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. ரிபாதிரா லேபே ஷெபெலாதிரா அதிகமோதரள மனுஷமாதிரந்தரள மசுத்தரள ஆசிக்கபோதரா. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மேலுள்ள அவருடைய நினைவுகள் அப்படிப்பட்டது தான். என் மேலுள்ள நினைவுகளும் உங்கள் மேலுள்ள நினைவுகளும் அப்படிப்பட்டது தான். அது மேன்மையானது, உயர்ந்தது. யாருமே, எந்த உன் தாயோ தகப்பனோ உடன் பிறந்தவர்களோ நண்பர்களோ இந்த உலகத்தில் யாருமே நினைக்காத அளவுக்கு தேவன் நம்மை உயர்வான ஒரு ஸ்தானத்தில் வைத்து அவர் நினைத்திருக்கிறார். நினைச்சா அதை நிறைவேற்றுவார். நினைத்த தேவன் அதை ஏற்ற வேளையிலே நிறைவேற்றுவார். யாரை கொண்டு எப்போது எந்த இடத்துல எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அதுவரையிலும் இந்த பூமியில் நாம் எப்படி இருக்கோமோ அவருக்கு முன்பதாக உண்மை மொத்தமத்தோடு கூட சதா சர்வமும் அவரையே தியானித்து துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதித்து அவருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ வேண்டும். எந்த ஒரு பிரதிபகாரம் எதிர்பாராமல் தான் தாவீது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டு இருந்தார். என்ன இதை செய்யுங்க ஆண்டவரே, அதை செய்யுங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உள்ளளவும் அவரை நான் துதிப்பேன், உள்ளளவும் அவரை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்படிப்பட்டவங்க தான் தேவன், அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் விரும்புகிறார். எதையாவது கைமாறு பார்த்துக்கிட்டு உண்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, அப்படி அல்ல. அவர் தேவன், நம்மளுடைய பிள்ளைகள். அவர் மேய்ப்பன், அவருடைய மந்தையின் ஆடுகள். அவர் நம்மேல் நினைவாயிருக்கிறார். அவருக்கு தான் தெரியும் நம்ம யாருன்றது. நமக்கே கூட தெரியாது நம்ம யாருன்னு. ஆடை மேய்ச்சிட்டு இருக்கும்போது தாவீதை கேட்டால் நீ யாருன்னு கேட்டால் என்ன சொல்லியிருப்பான்? நான் ராஜாவாக போகிறேன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லியிருந்தால் எல்லாரும் என்ன செய்வாங்க? சிரிச்சிருக்க மாட்டாங்க. ஆடை மேய்க்கிறவனுக்கு பாரு எவ்வளோ பெரிய ஆசை வந்திருக்கு. ஆடு மேய்க்கிறவனுக்கு எவ்வளோ பெரிய ஆசை. நம்ம தேசத்தில் கூட அப்படி தானே இருந்தது. செருப்பை தைக்கிறவன் செருப்பை தான் தைச்சிக்கிட்டு இருக்கணும். மலை அள்ளுறவன் மலத்தை தான் அள்ளிக்கிட்டு இருக்கணும். விவசாயம் செய்வன் விவசாயத்தை தான் செய்துக்கிட்டு இருக்கணும். கொல்ல வேலையை தான் செய்யணும் இல்லையா? அப்படி தானே இருந்தது. ஆனால் இதையெல்லாம் கர்த்தர் மாற்றுகிற தேவன். நம்முடைய தேவன் அப்படித்தான். நம்மை மேன்மையாக, இந்த உலகமோ உலகத்தினுடைய கிரியைகளோ உலகத்தில் இருக்கக்கூடிய சில விதிமுறைகளோ மனுஷனாவே பார்க்கறதில்ல. அவனுடைய தொழிலை வைத்து ஒவ்வொருவரை ஒவ்வொரு விதமான கேவலமாய்த்தான் பார்க்கிறார்கள். ஜாதி வாரியாக வேறு வேறு விதமாக பார்க்கிறார்கள். ஆனால் தேவன் அப்படி நம்மை பார்க்கிற தேவன் அல்ல. யாரையும் அப்படி நம்முடைய தேவன் பார்க்கிறவர் அல்ல. நம்முடைய தேவனுடைய பார்வை மேன்மையானது, நம்மளை உயர்த்துவது, மேன்மைப்படுத்துவது. அப்போ தாவீதை பார்த்த தேவன் அவர் என்ன நினச்சிட்டார்னா, தாவீது தான் இஸ்ரவேலின் ராஜா. அவருடைய நினைவுகள் தாவீதுக்கும் தெரியாது, ஈசாய்க்கும் தெரியாது, சகோதரர்களுக்கும் தெரியாது, அபிஷேகம் பண்ண அனுப்பப்பட்ட சாமுவேலுக்கும் கூட தெரியாது. இவன் தான் எனக்காக இவனை அபிஷேகம் பண்ணணும் போது தான் சாமுவேலுக்கே தெரியும், ஓஹோ தேவன் இவன் மேல் தான் நினைவாயிருந்து தெரிந்து கொண்டாரா என்று சொல்லி. அந்த தாவீதுக்கு அவர் கிருபைகளை கொடுத்தார், நிச்சயமான கிருபைகளை கொடுத்தார். இந்த கிருபையை விலக்கலை. முதல் ராஜாவாகிய சவுலை விட்டு விலக்கினார். ஆனால் தாவீதினுடைய பிள்ளைகளை விட்டு விலக்கல் அவர். அந்த கிருபை இன்றளவும் தாவீதின் குடும்பத்திற்கு இருக்கிறது. அந்த கிருபையிலே, அந்த கிருபையின் குடும்பத்திலே கிருபை இன்னும் பெருகச் செய்ய வந்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ நாம் கிருபையின் மேல் கிருபையை பெற்றிருக்கிறோம்.
இன்னும் அதிக கிருபையை பெற்றிருக்கிறோம். இந்த கிருபையை நாம் எந்த சூழ்நிலையிலும் போக்கடிக்காமல் நம்முடைய நினைவுகள் எல்லாம் தூரம் வச்சுட்டு, நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் மூட்டை கட்டிட்டு, கர்த்தாவே உம்முடைய சித்தம், உம்முடைய நினைவுகள் என்னை குறித்து என்னவோ அதை எனக்குள்ளே நிறைவேற்றும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுத்து அவருடைய நாமத்தை நாம் துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி கொண்டிருந்தாலே போதும். நம்முடைய வாழ்க்கை மேன்மடையும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் மேன்மையடையும். அல்லேலூயா. ஆகவே அவர் நம்மேல் கொண்டிருக்கக்கூடிய அந்த நினைவுகள் உயர்ந்தது. 66வது அதிகாரத்தில் அதே சொல்கிறாரு. ஏசாயா 66:18 நாம் வாசிக்கும் பொழுது, நான் அவர்கள் கிரியைகளையும் அவர் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரையும் கூட்டி சேர்க்கும் காலவரும் அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். அதாவது நம்முடைய கிரியை, நம்முடைய நினைவுகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நாம் என்னெல்லாம் சிந்திக்கிறோம், எப்படி சிந்திக்கிறோம், மேன்மையாக சிந்திக்கிறோமா அல்லது கீழ்த்தரமாக சிந்திக்கிறோமா, அடுத்தவங்களை கெடுக்க சிந்திக்கிறோமா, அடுத்தவங்களை மட்டுப்படுத்த சிந்திக்கிறோமா, அதையும் தேவன் அறிகிறார். ஆனால் நம்மேல் அவருக்கு இருக்கக்கூடிய நினைவுகள் எப்பொழுதுமே உயர்ந்தது. அதுதான் சங்கீதக்காரன் 139வது சங்கீதத்திலையும் அவர் சொல்கிறாரு. 139வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன். அவருடைய நினைவுகள் நம்மேலே, அதே போல் நம்முடைய நினைவுகளையும் கூட தூரத்திலிருந்தே அறிந்து கொள்கிறாராம். அப்போ தாவீதை தூரத்திலிருந்தே அவர் அறிந்து கொண்டார். தாவீதனுடைய நினைவுகள் என்ன, தாவீது எப்படிப்பட்டவன், அவன் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான், யாரை நினைத்து கொண்டிருக்கிறான். அவன் சதா சர்வமும் தேவனை நினைத்து கொண்டிருந்தான். அவன் மேன்மையடைந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 7வது மாதத்திலே நீங்கள் நானும் அவரை மாத்திரம் சார்ந்து கொண்டு, அவரை மாத்திரம் அண்டிக் கொண்டு, அவரையே நாம் நினைத்து அவருடைய நாமத்தையே நாம் மகிமைப்படுத்துவோம் என்று சொன்னால், இந்த 7வது மாதம் முதல் தேதியிலே இருந்து இந்த பூமியிலே நாம் இருக்கும் கடைசி நாள் வரையிலும், பரம் சொல்லும் நாள் வரையிலும் அவர் நம்மை மேன்மைப்படுத்தி தாவீதுக்கு கொடுத்த அந்த கிருபைகளை நமக்கு இன்னும் பெருகச் செய்து, கிருபையின் மேல் கிருபையை பெற்று அவரோடு கூட ஆளுகை செய்ய வைப்பார். அல்லேலூயா. அதை நீங்கள் உணர்ந்து அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, எரேமியா 29:11 நாம் வாசிக்கும் பொழுது, எரேமியா 29:11 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நாம் நிறைய சிந்திக்கிறோம். நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் நிறைய, அது நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கொண்டே இருக்கிறது. நிறைய நினைக்கிறோம், சிந்திக்கிறோம். அது நன்மைக்கானதும் இருக்குது, தீமைக்கானதும் இருக்குது. பெரும்பாலும் நாம் பாசிட்டிவாக நினைக்கிறத விட நெகட்டிவாக நினைத்து பயப்படுற காரியங்கள் நிறைய இருக்குது. ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் நம்மை நினைத்திருக்கிற நினைவுகள் எப்போவுமே எப்படி இருக்கும், அது பாசிட்டிவ் தான், நெகட்டிவாகவே இல்லை, பாசிட்டிவாகவே இருக்குது. எல்லாம் அவர் சொல்ல தீமைக்கானது அல்ல, அது சமாதானத்திற்கான பீஸ்ஃபுல்லான தாட். அது நம்மை அவர் நினைத்திருக்கிற அந்த நினைவு எப்படி இருக்குன்னா சமாதானமாக இருக்கான். அவருக்கு சஞ்சலம் இல்லை, ஆனால் நாம் நினச்சோமா நிறைய சஞ்சலம் வருது. அப்போ நாம் என்ன செய்யணும், நம்முடைய நினைவுகள் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு நம்முடைய சிந்தனை மண்டலத்தை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வதற்கு ஒப்பு கொடுத்து விட வேண்டும்.
ஏன்னா நம்முடைய சிந்தனை மண்டலத்தில் தான் அநேக காரியங்கள், நம்மை பலவீனப்படுத்தக்கூடிய காரியங்கள், இடறி விழக்கூடிய காரியங்கள், தீமைக்கான காரியங்கள், பாவத்திற்கான காரியங்கள் எல்லாம் அங்கிருந்து தான் புறப்படுகிறது. ஆகவே அதை, அந்த சிந்தனை மண்டலத்தை, அந்த நினைவுகள் வரக்கூடிய அந்த இருதயத்தின் நினைவுகளை ஆளுகை செய்ய பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். நீங்கள் அதில் உலாவி அதில் எப்பொழுதும் இயேசுவை போல சிந்திக்க, தாவீதை போல சிந்திக்க, பரலோகத்தை போல சிந்திக்க, பிதாவை போல சிந்திக்க, கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது என்று பவுல் எழுதுவதை போல அந்த சிந்தனை மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த நினைவுகள் எல்லாம் எப்பொழுதும் தேவனை மட்டுமே சார்ந்ததாக இருக்க ஆவியானவர் ஆளுகை செய்து நடத்த நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே சமாதானத்துக்கு ஏதுவான அந்த நினைவுகளை நாம் ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. ஐயோ, எனக்கு ஏன் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என் வாழ்க்கை அவ்வளவு தானா, முடிந்து விட்டதா, மேன்மை இல்லையா, எனக்கு ஆசீர்வாதம் இல்லையா என்றெல்லாம் நாம் நினைத்து புலம்பாதபடிக்கு தாவீதை போல விசுவாசத்தோடு நாம் அறிக்கை செய்ய வேண்டும். நான் இந்த பூமியிலே சிறுமையும் எளிமையுமானவன் தான், ஆனால் என்னை சிருஷ்டித்த தேவனோ என்மேல் நினைவாயிருக்கிறார். அவருடைய நினைவு எப்படிப்பட்டதுன்னா உயர்ந்தது. எப்படி உயர்ந்தது? இந்த பூமியிலே எல்லாரை விட என்னை மேன்மையாக வைத்து பார்க்கிறது. இஸ்ரவேலில் உள்ள அத்தனை 12 கோத்திரத்திலும், இந்த 12 கோத்திரத்தில் உள்ள லட்சாப லட்ச ஜனங்களுக்கு மேலாக தாவீதை உயர்த்தி நினைத்து அந்த உயர்வான இடத்திலே தாவீதை வைத்து கடைசி வரையிலும் ஆசீர்வதித்தது. நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள் என்று நிறைய சத்ருவின் குறுக்கீடுகள் என்று நிறைய தாவீதினுடைய வாழ்க்கையில் வந்தாலும் கூட தேவன் அபிஷேகித்த பிற்பாடு எத்தனையோ காரியங்கள் இடையில் வந்தாலும் கூட முடிவை நாம் பார்க்கும் பொழுது அது சம்பூர்ணமாக இருக்கிறது. நல்ல முதிர் வயதிலே அவர் இளைப்பாறுதலுக்குள்ளே போனார் என்று. பிரியமானவர்களே, நம்மேலும் தேவன் இப்படித்தான் நினைவாயிருக்கிறார். நாம் விசுவாசமாக அறிக்கை செய்யலாமா? இந்த பூமியிலே எனக்கு சஞ்சலங்கள், பலவீனங்கள், வியாதிகள், சோர்வுகள், தோல்விகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், இப்படி பல வியாதிகள், மரண பயங்கள், போராட்டங்கள் என்று பல வந்துன்னு போனாலும் கூட, நான் சிறுமையும் எளிமையுமாய் இந்த பூமியில் காணப்பட்டாலும் கூட கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். அந்த நினைவு உயர்ந்தது. எந்த மனுஷனும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய யாரும், என்னை பெற்றவர்களும் கூட, என் உடன் பிறந்தவர்களும் கூட, என் நண்பர்களும் கூட, என் உறவுகளும் கூட, இந்த பூமியில் யாரும் நினைக்காத ஒரு மேன்மையான ஒரு உயர்வான இடத்துல என்னை வைத்து அந்த இடத்துல என்னை கொண்டு போய் வைப்பதற்காக அவர் நினைவாயிருக்கிறார் என்ற விசுவாச அறிக்கையை நாம் தினந்தோறும் செய்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். இந்த ஜூலை மாதம் 1 தேதியிலே இருந்து இந்த பூமியிலே நம்முடைய பயணத்தை முடித்து விண்ணகம் நாம் போய் சேரும் வரையிலும் இதை நாம் அறிக்கை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கு சாட்சியாக நாம் வாழலாம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து தாவீதை மேன்மைப்படுத்தின தேவன் நம்மையும் மேன்மைப்படுத்துவார், நம்முடைய பின் சந்ததிகளையும் மேன்மைப்படுத்துவார். அவருடைய நினைவுகள் தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்திற்கானவைகள். ஆகவே தேவன் இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலே இருந்து அவர் நம்மளை நினைத்திருக்கிறார். சமாதானத்திற்கான நினைவுகளோடு கூட உயர்ந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பதற்காக இவ்விதமாய் கர்த்தர் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தோடு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ். பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூலை மாதத்தின் நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நீர் எங்களை நினைத்திருக்கிற அந்த நினைவுகள் எவ்வளவு உயர்ந்தது, மேன்மையானது என்பதை எங்களுக்கு நீர் உணர்த்திருக்கிறீர். இதை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் அறிக்கை செய்து ஒவ்வொரு நாளும் இந்த ஆசீர்வாதத்திலே நாங்கள் வளர்ந்து உமக்காக கனி கொடுக்க சந்ததி சந்ததிக்குள்ளும் இந்த ஆசீர்வாதம் கடந்து உமது நாமம் மகிமைப்பட நாங்களும் அப்பா விண்ணகம் வந்து சேர்ந்து உமது நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்த நீர் தாம் எங்களுக்கு உதவி செய்து உமது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீர் எங்களை பலப்படுத்தி நடத்தும். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் எங்களுடைய விசேஷமாய் சிந்தனை மண்டலத்தையும் நீங்கள் ஆளுகை செய்து நடத்தி அந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் சகல துதி கன மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட உடைய வருகை மட்டும் தங்கி தரிப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.